இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை இந்த நாளிலே கொண்டாடுகிறோம். காணிக்கை அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இதோ நமக்கு தெரிந்த அத்தனை காணிக்கை அன்னையுடைய சபையை சார்ந்த அத்தனை அருட்சகோதரிகளுக்கும் என் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அர்ப்பண வாழ்வு, அர்ப்பணிப்பு பணி மென்மேலும் உயரட்டும், சிறக்கட்டும். அன்னையினுடைய பிள்ளைகளாக என்று வாழ உங்களை வாழ்த்துகிறேன். ஆம் பிரியமான சகோதர சோலே, இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் காணிக்கை அன்னையுடைய திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய வேளையில் இது பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் விழா. சிறப்பான விதத்தில் கிரேக்கர்கள் அன்னை மரியாள் ஆலயத்திற்குள் நுழையும் விழா என்று அழைக்கின்றார்கள். இந்த விழா திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படாத யாக்கோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறார்கள். அன்னை மரியாளுடைய அப்பா அம்மா ஜோக்கிம் மற்றும் அண்ணா இவர்கள் முதிர்ந்த வயதில் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தைதான் அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளை எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு ஆண்டவரிடம் அர்ப்பணித்தார்கள், காணிக்கையாக்கினார்கள். அதுவரையில் வயதுக்கு வரும் வரையில் சிறு குழந்தையாக இருந்தபோது ஆலயத்திலேயே அவர் தங்கி பணியாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6ஆம் நூற்றாண்டில் இருந்த முதலாம் ஜஸ்டின் என்ற மன்னர் எருசலேம் ஆலயத்திற்கு பக்கத்தில் இதோ பழுதடைந்த ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி அதை அன்னை மரியாளுக்கு காணிக்கையாக்கினாராம். மீண்டும் எத்தனையோ விதத்தில் 7ஆம் நூற்றாண்டில் அந்த ஆலயம் போரால் இடிக்கப்பட்டதா. இருந்த போதிலும் இந்த திருவிழாவை கொண்டாட மக்கள் மறக்கவில்லை. அர்ப்பணித்தல் என்பது எல்லா மதங்களினுடைய மரபாக இருக்கின்றது. அதுதான் காணிக்கை. காணிக்கை என்றால் கையளித்தல், காணிக்கையாக்குதல், சரணடைதல் போன்ற வார்த்தைகளுக்குரியதே அர்ப்பணம். அன்னை மரியாள் கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டார், கடவுளுக்காகவே அவர் வாழ்ந்தார். அதுதான் முழுமையாக ஒப்பு கொடுத்தல். இந்த அருமையான இனிமையான நாளில் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக காணிக்கையாக்கினார், ஒப்பு கொடுத்தார். இன்று நாம் என்ன ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம்? நாம் என்ன அர்ப்பணிக்க இருக்கின்றோம்? நாம் என்ன காணிக்கையாக்க இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்னை மரியாள் ஆம் என்ற வார்த்தைக்கு, இதோ உன் அடிமை என்ற வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆனால் காரணத்தோடு கீழ்ப்படிந்தார். இந்த நாளில் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால், அவர் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதால், மாசு மறுவற்றவராய் அவர் வாழ்ந்த காரணத்தால் ஆண்டவர் அவரை தேர்வு செய்கின்றார். ஆண்டவர் தேர்வு செய்து தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு இந்த கன்னிமரியாளிடமிருந்து அனுப்பினார். அதுதான் வரலாறு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட மீட்பரை பெற்றெடுத்த இந்த தாய் இது ஒரு மாபெரும் கருவூலம். நாம் பார்க்கின்றோம், ஒரு ஆலயத்திற்கு முக்கியமானது அந்த கருவூலம் தான். ஒரு கோவிலுக்கு முக்கியமானது அந்த கருவூலம். அந்த கருவூலத்திற்குள் இருப்பதுதான் நம்மை பொறுத்தளவுல பீடம், அந்த நற்கருணை பேழை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அந்த நற்கருணையின் பேழையாக அந்த ஆண்டவரை உதிரத்தில் தாங்கியவர். அவருடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணமும் தியாகமும் பரிந்து பேசுவோருமாக
இரக்கம் உள்ளவராக தன்னை முழுமையாக காணிக்கை ஆக்கக்கூடிய நபராக, ஏன் தன்னை மட்டுமல்ல தன்னுடைய மகனையும் இந்த உலகத்திற்கு காணிக்கை ஆக்கினார் என்றால் அது மிகையாகாது. எங்கிருந்தாலும் என்ன பணி செய்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனநிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பம் இன்பமாக இருந்தாலும், அந்த அர்ப்பணம், அந்த அன்பு, அந்த பிரமாணிக்கம், அந்த உண்மையான, அந்த நேர்மையான, அந்த கண்ணியமான, அந்த ஆவியானவருடைய கொடைகளையும் குணங்களையும் பெற்றவர்களாக நாம் என்றும் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் காணிக்கை அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அர்ப்பணத்தின் வெளிப்பாடு, கையெழுத்தலின் வெளிப்பாடு, ஒப்பு கொடுத்ததின் வெளிப்பாடு. நாங்கள் எங்களை முழுமையாக எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், சிந்தனைகள், வாழ்வை அத்தனையும் இதோ உமக்காக ஒப்பு கொடுத்தவர்களாக என்று வாழ கிருபை தரும்படியாக சிறப்பான விதத்தில் இன்று யாரெல்லாம் காணிக்கை அன்னையுடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை நபரையும் நிரம்பரை ஆசீர்வதித்தாலும், சிறப்பான விதத்தில் பல இடங்களில் பன்முக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய புனித காணிக்கை அன்னை அருட்சகோதரிகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்கள் எங்கிருந்தாலும், என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த நாளில் ஆசீர்வதித்து அவர்களும் அன்னை மரியாதை போல முழுமையாய் வாழ்வையும் பணியையும் ஒப்பு கொடுத்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக வாழ கிருபை தரும்படியாகவும், மற்றும் எங்கள் குடும்பத்தில் இது நாங்களும் முழுமையான அர்ப்பண வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.